வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். அதில் எடுத்துக்காட்டு 3.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.7 மணிமேகலை ரூபாய் 25,52,500க்கு ஒரு வீட்டை வாங்கி அதை சீரமைக்க ரூபாய் 2,28,350 ரூபா செலவு செய்தார். அவர் அவ்வீட்டை ரூபாய் 30,52,500க்கு விற்றார் எனில் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க. மணிமேகலை 25,52,500க்கு ஒரு வீட்டை வாங்குகிறாங்க. அதை புதுப்பிக்கிறதுக்கு ரூபாய் 2,28,350 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் அந்த வீட்டை விற்கிறாரு. அவர் எவ்வளோதுக்கு விற்கிறாருன்னா 30,52,500க்கு விற்கிறாரு. அவருக்கு லாபம் கிடச்சிருக்குமா நட்டம் கிடச்சிருக்குமான்னு நம்ம அந்த கொஸ்டினை வச்சு பார்க்க போகிறோம். எவ்வளோதுக்கு வாங்குகிறாங்க அவங்க அந்த வீட்டை? 25,52,500க்கு வாங்குகிறாங்க. இது வாங்கியது நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம். அது சீரமைச்சிருக்க செலவும் அதோட இன்க்ளூட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ அடக்க விலை ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 25,52,500. 25,52,500 ப்ளஸ் இந்த 2,28,350 இருக்குது பார்த்தீங்களா, அது செலவு பண்ணது. அதையும் இதோட சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு அடக்க விலை கிடைக்கும். அப்போ ப்ளஸ்ஸு 2,28,350 இதோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணால் அடக்க விலை கிடச்சிரும். வாங்க இதை கூட்டுவோம். 25,52,500 2,28,350 இதோட கூட்டினோம்னா 0 5 8 10ல் 0 மேலே 1 8 8 7 5 2 கூட்டினா 7 2 27,80,850 இதுதான் அடக்க விலை. 27,80,850 அடக்க விலை கண்டுபிடிச்சாச்சு. விற்ற விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? அடக்க விலை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து விற்ற விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? விற்பனை விலை 30,52,000. 30,52,000 30,52,000 இதுதான் விற்ற விலை. கிடச்சிருக்கா நட்டம் கிடச்சிருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டில் எது பெருசாக இருக்குது? விற்ற விலை தான் பெருசாக இருக்குது. அப்போ அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. ஏன்னா விற்பனை விலை பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த லெஸ் தென் குறி போட்டுக்கிட்டோம். இப்போ எது அதிகமாக இருக்குது? விற்பனை விலை அதிகமாக இருக்குது. அப்போ விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல்ட்டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை எவ்வளவு? 30,52,000. 30,52,000 மைனஸ் அடக்க விலை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 27,80,850. இதை இதுலேருந்து 30 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தை கழிச்சோம்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னு பார்ப்போம். 30,52,000 மைனஸ் 27,80,850 இதை இதுலேருந்து கழிக்க போகிறோம். 0 5 போகாது. அப்போ கடன் வாங்கணும். நம்ம கழித்ததுனால நம்ம 2ஆம் நம்பர்கிட்டேருந்து கடன் வாங்கணும்.
அப்போ ரெண்டுகிட்டேருந்து ஒன்று வாங்குகிறோம். அப்போ ஒன்று வாங்கினா 10. இப்போ 10லேருந்து ஒன்று கடை வாங்கினோம்னா இந்த 0 வந்து 10,000. 10ல் இப்போ 5 பைத்தினா எவ்வளோ இருக்கும்? 10ல் 5 போச்சுன்னா மீதி 5. ஓகே. அடுத்து இங்கே வந்து 9 இருக்குது. 9ல் 8 போச்சுன்னா மீதி 1. 9ல் 8 போச்சுன்னா 1. ஓகேவா? அடுத்து 1ல் 0 போகாது. அப்போ அந்த 1 அப்படியே இருக்கும். 5ல் 8 போகுமா? போகாது. அப்போ பக்கத்தில் கடை வாங்கணும். பக்கத்தில் 0 இருக்குது. 0ல் கடை வாங்க முடியாது. அடுத்து 3 இருக்குது. 3 வாங்கினோம்னா 10. இங்கே 2 தான் இருக்கும். 10ல் 1 கடை வாங்குகிறோம். இப்போ 15. 15ல் 8 பைத்தினா மீதி 7. அடுத்து 9ல் 7 போச்சுன்னா மீதி எவ்வளோது? 9ல் 7 போச்சுன்னா மீதி 2. இப்போ 2ல் 2 போகாது, 0 வந்துடும். அப்போ 2,71,150. 2,71,150. இதுதான் அவருக்கு கிடச்சிருக்க லாபம். ஒரு வீட்டுக்காண்டி அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 27,80,850 ரூபா செலவு பண்ணிவிட்டு அது எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 30,52,000க்கு விற்றுருக்காரு. அது விற்றதில் அவருக்கு லாபமாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2,71,150 ரூபா லாபமாக கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்